மாற்றம் ஒன்றே மாறாதது. அது மாதிரி தாங்க நம்ம லைஃப்ல. ஸ்கூல் படிக்கும்போது நமக்கு ஒரு ஆசை இருக்கும். அதுவே காலேஜ் படிக்கும்போது அது வேற மாதிரி மாறும். ஒரு சிலருக்கு ஆசைப்பட்டது அப்படியே நடக்கும். ஒரு சிலருக்கு ஆசைப்பட்டதுக்கு ஆப்போசிட்டா நடக்கும். நம்மளும் சரி ஓகே கோ வித் த ஃப்ளோன்னு சொல்லிட்டு லைஃப் ரன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவோம். இப்படிதாங்க எங்க அத்தை லைஃப்லயும் ஒரு ஆசை இருந்துச்சாம். அவங்க சின்ன வயசுல ஸ்கூல் படிக்கும்போது ஒரே ஒரு பொன் குழந்தை பிறந்து அதுக்கு பேர் யாழினின்னு வச்சு என்னை எல்லாரும் யாழினி மாம்னு கூப்பிடணும்னு ஆசைப்பட்டாங்களாம். அதுவே வளர்ந்ததுக்கு அப்புறம் அவங்க அம்மா, அவங்களோட அக்கா தங்கச்சி, பெரியம்மா இவங்க எல்லாத்தையும் பார்த்து ஓகே இந்த மாதிரி கூட்டமா இருந்தா தான் நல்லா இருக்கும் போலன்னு சொல்லி ஒரு 4-5 பிள்ளைங்க பொன் குழந்தையா பெற்றுக்கணும்னு சொல்லி ஆசைப்பட்டாங்களாம். ஆனால் மேரேஜ் ஆனதுக்கப்புறம் 6 இயர்ஸ் கழிச்சு தாங்க எங்கள் பாப்பாஸ் பிறந்தாங்க. அந்த 6 இயர்ஸ் கேப்பில் ஏதோ ஒரு குழந்தை பிறந்தா போதுங்கிற ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துட்டாங்க அத்தை. அதுக்கப்புறம் ஐவிஎஃப்ல ட்ரிப்ளெட்ஸ் வச்சு ஒன்று அபார்ட் ஆகி ட்வின்ஸாக பிறந்து இவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸ்க்கு அப்புறம் வந்தவங்க தான் எங்கள் பிரக்யாவும் பிரன்யாவும். இப்படி காட்ஸ் கிஃப்டாக எங்களுக்கு வந்த பிரக்யா பிரன்யாக்கு நாங்கள் பர்த்டே கிஃப்டாக என்ன கொடுத்தோம்னா தங்க கொலுசு. இந்த வருஷம் பர்த்டே ஃபோட்டோ ஷூட்டோட ட்ரெஸ்ஸு, கேக்கு, கிஃப்ட் எதுவுமே எங்கள் பிரக்யா பிரன்யாவில் கொஞ்சம் கூட கெஸ் பண்ண முடியாத அளவுக்கு பயங்கர சர்ப்ரைஸாக இருந்துச்சுங்க. அதுக்கப்புறம் கேக் கட் பண்ணிட்டு கொஞ்சம் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துட்டு ஒரு 11:30 போல அந்த ஃபோட்டோ ஷூட்டை முடிச்சாச்சுங்க. நெக்ஸ்ட் டே பிரக்யா பிரன்யா பர்த்டே அன்னைக்கு எக்ஸாக்டாக என்ன நடந்துச்சுங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். ஸ்டே டியூன்.